ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் சவுதியிலேருந்து பயணம் செய்தாலும் சரி, எந்த நாடுகளிலிருந்து பயணம் செய்தாலும் சரி, அதாவது விமான நிலையத்தில் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்து, ஒரு மாத்திரையாக கூட இருக்கலாம், ஒரு மெடிசன்ஸு, அதேமாதிரி தங்க நகைகளாக கூட இருக்கலாம், இல்லை ஐஃபோன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த இதை நீங்கள் கொண்டு போய் எங்கள் உறவினர் அங்கே இருப்பாங்க, நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரோம், ஒரு கமிஷன் தர்றோம். அதேமாதிரி அங்கே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இந்த மாத்திரையை மட்டும் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டு அதை வாங்கிட்டு போய் உதவி செய்யும் நோக்கில் நீங்கள் நினச்சி கூட வாங்கிட்டு போவீங்க. ஆனால் அது கடைசியில் உங்களுக்கு கூட சிக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்குவதை தவிர்ப்பது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அப்படி அனுபவம் ஏற்பட்டிருந்தால் அதை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மற்றவர்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு தகவல்களாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அதாவது நீங்கள் இப்போ பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த நாட்டில் இருக்கும் பொழுதே அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்துருங்க. மற்றபடி நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே பண பரிமாற்றம் செய்யலாம், நல்ல தொகை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த அளவு மணி கிடைக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது. முக்கியமாக ஏர்போர்ட்டில், விமான நிலையத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத தவிர்ப்பது நல்லது. இப்போ சப்போஸ் நீங்கள் சவுதியிலேருந்து இந்திய விமான நிலையத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே சில தரகர்கள்லாம் இருப்பாங்க. பணம் பரிமாற்றம் செய்யணுமா, நாங்கள் நல்ல ரேட்டில் தர்றோம் அப்படின்னு சொல்லி கூட சில அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அந்த அவசரத்தில் அது நல்ல நோட்டா கள்ள நோட்டா என்னன்னு கூட உங்களால் செக் பண்ண முடியாது. ஸோ நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் வேலைக்கு புதுசாக முயற்சி பண்ணுபவர்கள் யார்ட்டையும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துலாம் ஏமாறாதீங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி மோசடி சம்பவங்கள்லாம் நிறைய நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது போதிய விழிப்புணர்வுடன் மக்கள் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் ரியாத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ரியாத்தில் வாகனத்தில் சென்ற ஒரு இளம் பெண்ணை தாக்கிய நபரை போலீஸார் கைது செய்திருக்கிறாங்க. அதாவது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் வாகனத்தில் போகும்பொழுது அவருடைய வாகனத்திலே ஒரு பெண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பெண்ணை துஷ்பிரயோகம் செய்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த நபர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக, அதாவது காலாவதியான உணவுப் பொருட்களை விற்ற, எக்ஸ்பைரியான பொருட்களை விற்ற 6 பேரில் 3 வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை எப்பயுமே நீங்கள் ஒரு கடையில் எங்கே போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பொருட்களுக்கு வேலிடிட்டி இருக்கா, எக்ஸ்பைரி டேட்டு கரெக்டாக செக் பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதை சாப்பிட்டா அது உங்கள் உடல் நலத்துக்கு தான் கேடு. அதனால் அந்த டேட்டை தான் செக் பண்ணணும். அதில் ஒவ்வொரு பொருட்களையுமே எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் மழை பொழிவு, புழுதி புயல், மேலும் வானிலைகள் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மோசமான வானிலை காரணமாக பிசா பல்கலைக்கழகத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை வகுப்பு கிடையாது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இந்த வானிலை மாற்றம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த வானிலை மாற்றத்தினால பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதனால் மழை, பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. குடிமை தற்காப்பு பொது இயக்குநரகம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கவும், நீர்நிலைகள் மற்றும் பள்ளத்தாக்கிலிருந்து விலகி இருக்குமாறும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைக்கும் செயல்களில் ஈடுபட்டால் 10,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சுற்றுச்சூழலை சீர்குலைக்க யாரேனும் முயற்சித்தால் கடுமையான தண்டனை வழங்கப்படும்